நாமும் அந்த திருமறையினுடைய நிழல்ல ஒரு மாத காலம் இருந்தோம். குர்ஆன் நம்மை எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறது, எப்படி உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கணும். அருமையானவர்களே, திருக்குர்ஆன் நல்ல மனிதர்களை உருவாக்குகிறது. நல்ல மனிதர்களுடைய குணங்களை குர்ஆன் பேசும். நல்லவங்க எப்படி இருப்பாங்க, தீயவர்கள் எப்படி இருப்பாங்க என்று குர்ஆன் பேசும். அந்த வகையில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கணும் என்கிற ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் 3 தடவை சொன்னாங்க, அத்தீனு அந்நஸீஹத்து, மார்க்கம் என்றால் நலம் நாடுவது, நலம் நாடுவது, நலம் நாடுவதுன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், யாருக்கு நலம் நாடுவது சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவது. அல்லாஹ்வுக்கு நாம நலம் நாடுவதா அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு நாம நலம் நாடுவதனால் அல்லாஹ்வுக்கு பயன் இல்லை. அவன் அப்படியே தான் இருக்கிறான், அவன் தேவையற்றவன். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவனுடைய உரிமைகளை நாம் கண்ணியப்படுத்தினால் நமக்கு பிரயோஜனம், அதனுடைய பிரயோஜனம் நமக்கு தான். இப்போ அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவதுன்னா என்ன, அல்லாஹ்வுடைய தௌஹீதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஷிர்க் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் கருதக்கூடாது, அவனுடைய தன்மைகளில் வழிபாடுகளில் அவனுக்கு மட்டும் சொந்தமான எந்த விஷயத்திலையும் ஷிர்க் செய்யக்கூடாது. இது அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவதில் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன, அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவது என்று சொன்னால் அல்லாஹ்வை எப்படி வணங்கணும்னு சொன்னால், அவன் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எப்படி காட்டி கொடுத்தானோ அப்படிதான் வணங்கணும். நாமெல்லாம் மார்க்கத்தில் புதுசாக எதையும் திணிக்கக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு நலம் நாடுவதற்கு எதிரானது. தொழுகையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுவதை போல தொழுங்கள். ஹஜ்ஜா, என்னை கண்டு ஹஜ்ஜை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வை வணங்குற விஷயத்தில் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அப்படி வணங்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்கு நாம் நலம் நாடுவது. இரண்டாவது என்ன, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், இந்த குர்ஆனுக்கு நலம் நாடுவதுனா என்ன, குர்ஆனை நம்பணும், ஈமான் கொள்ளணும், குர்ஆனை ஓதணும், குர்ஆனை ஓதாமல் புறக்கணிக்க கூடாது, குர்ஆனை அழகுபட ஓதணும், தர்த்தீலோடு ஓதணும், குர்ஆனை சிந்திக்கணும், குர்ஆனின்படி அமல் செய்ய வேண்டும். இதெல்லாம் குர்ஆனுக்கு நாம் செய்கிற நலம் நாடுதல் என்பது. இப்போ நாம் குர்ஆன் எத்தனை குர்ஆன் ரமதானில் எத்தனை பேர் நிறைவு செய்தோன்னு தெரியல. அவர் தன்னைத்தானே விசாரணை செய்யணும். ரமதானில் கூட குர்ஆன் ஓதலைன்னா வருடத்தில் மற்ற எந்த காலங்களில் குர்ஆன் ஓத போகிறோம்? அப்போ குர்ஆனை புறக்கணிக்காமல் இருப்பது குர்ஆனுக்கு நலம் நாடுவது. டெய்லி குர்ஆன் ஓதுவதை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வேலைகளில் ஒரு வேலையாக கண்டிப்பாக வச்சிடணும். எத்தனையோ வேலைகளுக்கு நேரம் கொடுக்குற மாதிரி குர்ஆன் ஓதியே ஆக வேண்டும். குர்ஆன் ஓதலாம் இருக்கவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, காலையிலிருந்து இரவுக்குள் குர்ஆனை எடுத்து கொஞ்சத்தை ஓதிட்டு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மீது கட்டாயமாக்கணும். இது குர்ஆனுக்கு நாம் செய்கிற மரியாதை. சஹாபாக்கள் போர்க்களமாகட்டும், பயணங்களாகட்டும், எந்த இடத்துலையும் குர்ஆனை என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. நாம் வெளியூரில் இருக்கிறவங்க பயணங்கள் குர்ஆன் ஓதுவதற்கான அருமையான வாய்ப்பை பெற்று தருவது. பயணத்தில் குர்ஆனை விட சிறந்த தோழன் எதுவுமே இல்லை. பயணத்தில் ஏறி உட்கார்ந்தா, வாகனத்தில் கார்லையோ பஸ்லையோ ட்ரெயின்லையோ உட்கார்ந்தா குர்ஆன் ஓதுங்க. போய் சேருகிற இடத்திற்குள்ள பல ஜுஸுகள் ஓதி முடிச்சிடலாம். பெரியார்கள் எல்லாம் பயணங்களில் ஒரு குர்ஆன் முடிச்சிருவாங்க. இப்போ பயணத்தில் குர்ஆன் நம்மோடு இருக்கணும். அப்போ பாவங்கள் நிகழ வாய்ப்பு இருக்காது, தேவையில்லாத பேச்சு வராது, தேவையில்லாத விஷயத்தை பார்க்க வேண்டியது வராது. பயணத்தில் குர்ஆன் ஓதுகிற பழக்கம் இருக்கணும். இது குர்ஆனுக்கு நலம் நாடுவது. அடுத்து சொன்னாங்க, ஒலி ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நலம் நாடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது, அவர்கள் மீது மரியாதை வைப்பது, அவர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் நேசிப்பது, கண்ணியப்படுத்துவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்பது எந்த விஷயத்தில் இல்லாமல் இருக்குது யோசிச்சு பாருங்க. சுன்னத்து எதுவும் இல்லாமல் இருக்குதா? ஒரு குழந்தை பிறந்தா அங்கேயும் சுன்னத்து இருக்குது, ஒரு மனிதன் இறந்தா அங்கேயும் சுன்னத்து இருக்குது இல்லையா? காலையில் தூங்க போனால் அங்கேயும் சுன்னத்து இருக்குது, தூக்கத்திலிருந்து எழுந்தால் அங்கேயும் சுன்னத்து இருக்குது. காலையில் என்ன சொல்லணும், மாலையில் என்ன சொல்லணும், வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன சொல்லணும், வீட்டை விட்டு வெளியே போனால் என்ன சொல்லணும், பள்ளிக்கு வந்தால் என்ன சொல்லணும், பள்ளியை விட்டு போனால் என்ன சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் பெருமானாருடைய சுன்னத்து சம்பந்தப்படாத ஏதாவது ஒரு நிலை இருக்குதா காட்டுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு நிலை இருக்குதா? இல்லை. தும்மினால்
அங்கேயும் சுன்னத்து இருக்குது. தும்மியவருக்கு பக்கத்தில் இருந்தால் அவருக்கு என்ன சொல்லணும், அங்கேயும் சுன்னத்து இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து இல்லாத ஏதாவது ஒரு நிலை இருக்குதான்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எந்த நிலையுமே கிடையாது. எந்த நிலையும் இல்லை. வீட்டுக்குள்ள போனா சலாம் சொல்லிட்டு போங்க, அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறான்னு ஹதீஸ்ல வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நலம் நாடுவது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எல்லா இடங்களிலும் பின்பற்றுவது. இந்த உலகத்திலேயே தன்னுடைய நபியினுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய சமூகம் முஸ்லிம்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்போ உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க, நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, கம்மியா இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி சுன்னத்துகளை நாம புறக்கணிக்கிறோம். உது செய்கிற போது உள்ள எத்தனையோ சுன்னத்துகள், வெறுமனே கழுவுவது மட்டும் அல்ல உது செய்யறதுங்கிறது. உதுவுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்றது, உதுவுடைய ஆரம்பத்தில் மிஸ்வாக் செய்வது, உதுவுடைய நடுவில் ரப்பிக்ஃபிர்லி என்று துவா செய்வது, உது முடிந்தா துவா செய்யறது, அதுல எத்தனை சுன்னத்துகள் இருக்குது. குளிக்கிறோம், அது கடமையான குளிப்போ அல்லது சுன்னத்தான குளிப்போ, அதுல எத்தனை சுன்னத்துகள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த அந்த வழிமுறைகள் அனைத்தையும் நாம் பின்பற்றுவது அவர்களுக்கு நலம் நாடுவது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னங்க வரணும். அதற்கு அடுத்து சொன்னாங்க முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு நலம் நாடுவது. அது நமக்கு இப்போ அவசியம் இல்லை. அது இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிற இடத்துல அந்த ஆட்சியாளர்களை எதிர்க்க கூடாது. அது ஒரு பெரிய விஷயம், அது இஸ்லாமிய அரசியல்.